ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரயுகலம் பிரணமாமி மூர்ಧ್ನಾ பூதம் சரஸ்ச மகதாஹ்வயபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பிரணாமர்ப்பணமுனிः प्रतिगृह्णातमामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीन पतिकां श्रुतिं श्रीरङ्गं करिशैलम् अञ्जनगिरिं ताक्षाद्रिसिंहाचलं श्रीकूर्मं पुरुषोत्तमं जपदरी नारायणं नैमिषं श्रीमद्वारवती प्रयागमथुरा अयोध्या गया पुष्करं शालग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः. श्रीमते रामानुजाय नमः. अस्मत्सर्वगुरुभ्यो नमः. எப்போவுமே தலைப்பு கொடுத்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு கதை வச்சுருக்கேன். பசுமாடு வீடு மாதிரி பசுமாடை பற்றி படிச்சுட்டு வீட்டை பற்றி எஸ்ஐ கொடுத்தா வீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் அது பின்னால் பசுமாடு கட்டிக்குமோன்னு சொல்கிற மாதிரி அடியே அதுதான் பேச போகிறேன். சப்ஜெக்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. எம்பெருமானாருக்கும் நைமிஷாரண்யத்துக்கும் சாலிகிராம கஷேத்திரத்துக்கும் என்ன விசேஷம்? சாலகிராமகிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லணும். நிஷேவிய ரமதே ரமதேன்னு இந்த பதம் ராமானுஜோய பிடிக்கு. இப்போ எம்பெருமானாருக்கு பிடித்த இடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டால் எல்லாரும் சண்டை வரும். தேசியத்துக்கு பிடித்தது விதேசி எதுனா அதுவும் சண்டை வரும். இங்கே பதம் ஒரு இந்த அசங்கார ஸ்லோகத்தை பாருங்க. ஸ்ரீரங்கம் கரிசேலம் இதெல்லாம் சொல்லிட்டு சாலகிராமகிரி நிஷேவிய ரமதே ராமானுஜோய அங்கே முடிஞ்சு போச்சு. அதனால அந்த சாலகிராம கஷேத்திரம் தான் மனத்துக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஜாக்கிரதையா பழக்கம். ரம்யமா இருக்கிறது வேற, அது ரொம்ப பிடிச்ச இடம் வேற. அதனால எம்பெருமானாருக்கு சாலகிராமகிரி நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகி அப்படின்னா எம்பெருமானாருக்கு என்ன மனசுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும்னா சாலகிராம கஷேத்திரம் அப்படின்னு மேலோட வரும். ரெண்டாவது என்ன சொல்லலாம், சாலகிராம கஷேத்திரம்னு நம்ம சொல்றது தெளிவா வியாக்கியானம் பண்ணலாம். அந்த சுவாராதன மூர்த்தியை சுவார்ச்சை, நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பாடணும் சுவார்ச்சைக்கு ஆராதனை பண்ணினா போதும் அப்படின்னு ஆகமம் இருக்கு. அதை நிறைய திருமண தேசியம் இருக்க சின்னப்பாடல் ராமதிராஜெல்லாம் எழுதியிருக்காங்க, வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதுக்கு போல ஆன்மீகத்தில் சுவார்ச்சை, கிருஹார்ச்சை, லயார்ச்சை, ஆலயார்ச்சை இதெல்லாம் இருக்கு. சுவார்ச்சையில நமக்கு பெரிய பாக்கியம். சாலகிராமத்தை முக்திநாத கஷேத்திரத்தை 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பனியில ஃப்ரீஸ் ஆகி சேவிக்கிற அதே பெருமாள் நம்ம அதே பெருமாள் அதே சாலிகிராம மூர்த்தி. அதனால்தான் அந்த காலத்திலேயே திருமணியார்கள் சொல்லிட்டு நடந்து போனார். எப்படி நடந்து போனார் புரியல. இன்னைக்கு நம்மளால ஹெலிகாப்டர் போக முடியல. கைவலி, கால்வலி, முட்டி வலி எல்லாம் கலராக கோலி டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு போகிறோம் கையில் வாயில். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளால போக முடியல, ரொம்ப சிரமம். அந்த மாதிரி காலத்தில் நடந்து போய் அந்த எம்பெருமானை மகளாசாசனம் பண்ணணும்னா கேவலம் ஒரே ஒரு பிரீத்தி விசேஷம் அந்த பெருமாள் நமஸ். நீங்களாம் எதுக்கு ஒரே ஆசை? இங்கே என்ன காரணம்? ஒரு கோஷ்டி, அந்த கோஷ்டி மேல உள்ள பிரீதியாக இது மெருகுடைய யாருக்கு நாங்கள் போடல.
பிரீத்தி அதுதானே வர எல்லாரையும் பார்க்கலாம். ஐயோ இந்த சாமியிலேயாவது பார்க்கலாம் பார்க்கலாம், இல்லை எப்போ பார்க்கணும், எல்லாருக்கும் வயசாக இருக்குது, எங்களால் பார்க்க முடியலையே, அதனால் கண்டோம் அப்படிங்கிற மாதிரி வர இல்லையா? அதனால் சாலக்கிராம விஷயங்களை பற்றி அப்படின்னா ஆன்மீகத்தை சொன்ன மாதிரி சாலக்கிராம திருவாரூரத்துக்கு உகப்பும் நம்முடைய ராமன். அது ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இந்த சாலக்கிராம திருச்சேத்திரனுடைய மகிமையே விஸ்தாரமா பல புராணங்கள்லாம் சொல்றது. அந்த ஊருக்காக என்ன சொல்றா? அந்த ஊருக்கு அதை சொல்றா, இந்த நேபாள தேசத்துக்கே சாலக்கிராம கஷேத்திரம் தெரியும். வெறும் முக்கியநாத் மாத்திரம் இல்லை, அங்க இருக்கிறவ அத்தனை பேருக்குமே ஸ்ரீமூர்த்தி ஸ்ரீலட்சுமி தான் பேர். அதனால தான் ஆண்டவன் நினைச்சு அந்த ராம்தீன்னு முதலிடம் சுனோரி பாட்டை தாண்டின உடனேயே ராம்தீன் வரணும். நீங்கள்லாம் அவசியம் பார்க்கணும், வாழ்க்கையில் ஒரு தடவை அவசியம் வாழ்க்கைக்கு அதை பார்க்கணும். இந்த மாதிரி நான் எல்லா இடமும் சொல்லுவேன். உங்களால் எப்போ முடியுமா இப்போ பாருங்க, பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அழகான கண்டிக்கு நதியிலேருந்து தீர்த்தம் ஏழை பண்ணி வந்து ராத்திரியோட ராத்திரியாக படத்தில் எடுத்துட்டு வந்து அதில் தடிக்க பண்ணி அத்தனை பேருக்கு சாப்பிட்டு போட்டு பெரிய முதல்ல பரிசிரமமே இருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்கு. நாங்கள்லாம் பயந்து பண்ணோம், சுலபமாக இருக்கு. அதுதான் ஆச்சாரியர்கள், அதுதான் ஆச்சாரியனே விராட்டி அப்படின்னு ஆண்டவன் தாய்ல முரடி இங்கே ஒரு ஜாதகத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு அவரை வச்சுக்கலாம். அது வாங்க முடியாது, எல்லாருமே யாராலே ஜாதகத்துக்கு வந்து கீழே 1/2 கிலோமீட்டர் பசங்களாம் வந்து ஒரு 30-40 படிகள் கிடையாது, படின்னு வச்சுக்கணும். எடுத்துக்கிட்டு வந்து தீர்த்து வந்து அலைஞ்சி அதுலேயே அவருடைய திருவிழம் பாருங்க கடந்ததே அவன் சொன்னான். அந்த அதிகாரி 21 வயசு பையன் பண்ணி ஒரு பாடசாலை நடத்துறது எல்லா பேர் பார்த்து மறந்துட்டு தினேஷா தீபம் 27 வயசு பண்ணி 108 பேர் குழந்தைங்களுக்கு சாதம் போட்டு வேற பாருங்கள் நேபாள தேசத்தை நடத்துறது. நான் அவரை கேட்டேன், என்ன இன்கம் எப்படி வருது, யார் வந்து $2 இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். திருவாரூர் தான் இன்கம் அப்படிங்கிற மகாவிஸ்வாசம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பால் போகணுன்னா 1 கிலோமீட்டர் போகும், பால் கரியார் வந்து 5 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி யாரையும் பார்த்து இந்த மாதிரி இடமா பார்த்தீங்களே, உங்கள் 2 பேர் மகாபடி சாப்பிட பண்ணுறது யாரும் சொல்லலை. அவ்வளோ மனசு வந்து இழுத்து, அதுக்கு அவ்வளோ இழுக்கவே தான் ஆனந்த ஆயிடுச்சேன். இங்கே ஒரு ஜாதகம் கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு அவர் பண்ணலாம் சொல்லிட்டார். தெரியுமா நான் சொன்னையோ நம்ம தான் யாரையும் நீங்கள் இப்போ ஒதுக்காது அப்படின்னா எதுக்கு சில வரல மனசு இடிக்குது. ஏன்னா ஆழ்வார் மங்களாசாசனம் வேற கிடையாது. அந்த ஊருக்கு அதை சொன்னால் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண ஒரே காரணத்தால் நேபாள தேசம் மொத்தமே இது மொத்தம் காட்மாண்டு வரைக்கும் பஞ்சலட்சுமி மந்திர் வரைக்கும் வித்தியநாதன் ஆரம்பித்து தராயி அப்படிங்கிறாவா, தராயில் தரையில் பூமி பிரதேசம், அப்புறம் அதே மாதிரி பகாடிங்களா மலை பிரதேசம் எல்லாம் மொத்தமே மலையே திருவிழு சொன்ன மாதிரி அவள் பார்க்குறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இடத்துக்கு சாலக்கிராமம் ஆழ்வார் மங்களாசாசனம் திருமங்கையாளர் நடந்து போய் 10 மாதம் இவ்வளோ பெரிய கிருப்பை பாருங்க. இன்றைக்கும் நமக்கு அது கண்டு அந்த சீன் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிருந்தா அந்த சாலக்கிராமம் அடையினேச்சு அப்படின்னு சொன்னதால் சாலக்கிராமம் கிரீன் விசேஷ நமத்தை முனியாக இருந்தாலும் முனியார் துயரங்களும் இன்பங்கள் வைக்கணும் தனியார் மதம் அப்படிங்கிற முனி ராமானுஜ முனி வேடம் அப்படிங்கிற முனின்னா என்னன்னா ஒரு தபஸ். நம்மளாம் நீங்களாம் கூட ரிஷிகள்னு சொல்லலாம். என்ன ரிஷிகள்? பல தியாகங்கள் பண்ணால் தான் ஒரு கோஷ்டி பண்ண முடியும். இன்றைக்கி தான் டிவியில் நல்ல சீக்கிரம் வரும், இன்றைக்கி தான் நல்ல ப்ரோக்ராம் வரும், இன்றைக்கி தான் ஆங்கில சம்மதி வருது, இன்றைக்கி தான் மசதி வருது, இன்றைக்கி தான் நாகலாம் வருவோம். அதெல்லாம் ஒரு தியாகம் பண்ணி ஆற்றுக்கு வரதுன்றது அது முனி ராமானுஜ தபஸ். பெரிய தபஸ் எல்லாம் ஒரே தபஸ் தான். என்ன தபஸ்ன்னா இந்த மாதிரி பாகவத புறாங்களா எளிய உடனே புறாங்களாக இருந்து ஏதோ அவங்க இருந்தாலே போகணும், பாராயணம் பண்ண அவசியம் இல்லை, இருந்தாலே அவளை ஒன்றா சேர்த்து இருக்கிறது பெரிய பாக்கியம். இருந்தாலும் சங்கராச்சாரியர் ஜீவன் முக்திக்கு முதல் வித்து சத்சங்கம். சங்கராச்சாரியரே சொல்லிட்டார் 80 முன்னால ஸ்ரீமத் பாகவதத்தில் தரிசனாதேவ சாதனா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியநாத் படம், பத்ரிநாத் படம், கண்டிகை படம் எல்லாம் நதிகள் தீர்த்தம் மற்றம் எல்லாம் பண்ணால் புண்ணியம் வரும். ஆனால் தே புனந்தி உருக்காரேன பாகம் சொல்லும். அதெல்லாம் புண்ணியம் எப்போ வரும்னா பல காலங்கள் அப்புறம் வரும். டக்குலாம் வருது உடனே பலன் கிடைக்கணும். ஒன்றே ஒன்று அப்படின்னா தரிசனாதேவ சாதனம் அப்படி சுதாமணி கரெக்டா இந்த ஸ்லோகம். தரிசனாதேவ சாதனம் அவன் பார்த்து
பார்த்தாலே உடனே புண்ணியம் உடனே யாரும் பார்க்கக்கூடாது. அதனால தான் புறாங்களா எதிரிகள் குடி நின்ற அறிவிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு கோஷ்டி எங்கேயாவது போனால் ஒரு கோஷ்டியாக போகுது. நாளைக்கு ஒத்தரா போனால் யாரும் ஷேர் பண்ண முடியும். நான் மற்ற முக்கியமாக சொல்கிறேன் என்ன ஷேர் பண்ண முடியும், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க போயிட்டு வந்தது ஏன் சொல்லி கவுதா அப்படிங்களா இல்லையா? 4 பேர் இடம் போனால் நம்ம அங்கே போடுமே இங்கே போடுமே, அங்கே தெரியாமல் யாருக்கு தெரியாமல் டீ சாப்பிட்றது அப்படின்னு ஒரு ஆனந்தம். சரி முக்கியமாக சேர்த்து தானே அப்படின்னு. அப்படி அந்த போதையந்தா பரஸ்பரம் கதையந்த மாமித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இதில் அர்த்தம் எம்பெருமான் சுவாமி நாய்க்கிற கீதாச்சாரியர் 2 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. குசல பிரச்சனை ரொம்ப நாளாக பார்த்து ஐயோ கோஷ்டியை தான் பார்க்க முடியும் அப்படின்னு இவா பேசிட்டு யார் சந்தோஷப்படுறாரா அவர் சந்தோஷப்படுறாரு. 2 பாகத்தான் நடுவில் அவரை கேட்கிறாரா, இவா மாமியாரை பற்றி அந்த மாமி கேட்கிறா, அவா மாமியார் இந்த மாமி சொல்றா. இதை ரசிச்சுன்னு யார் கேட்கிறா, பெருமாள் கேட்கிறார். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச 2 பாகத்தான் நடுவில் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது இல்லையா? அதனால நிஷேக ரமத்தேன் பதம் அதுதான். ராமனுக்கு பதம் படிச்சு சகசநாமத்தில் எல்லாத்தையும் அழைச்சி பார்த்தாராம் சிஸ்டர். எந்த நாமும் கொடுத்த ஒரே தான் முடியுது ராமனா ரமயத்தி. கண்ணுக்கு அழகா இருக்கிற பாக்கி எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லணும். அழகா இருக்கும் கைதுன்னா அழகா இருக்கு. இது நம்ம கண்டே பண்ணுறது. அதனால ஆத்திரமாய் குழந்தைகள் அதிகம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டாரு. திருஷ்டி போட்டு போட்டோ படிக்கணும் மூஞ்செல்லாம் போட்டு கறி வச்சு விட்டுருவோம். ஏன் நான் திருஷ்டி நீ வடக்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று காலில் ஒன்று கையில் ஒன்று குழந்தைங்க வச்சுருப்பான் போட்டு. ஏன் தான் திருஷ்டி அது மாதிரி திருஷ்டி வந்துடுவான். அது ஆழ்வானே கிடையாது. அதனால அந்த நிஷேக ரமனே ராமானு சொல்லி அதனால எம்பெருமானாருக்கு மனதுக்கு ரொம்பவும் உகந்ததான திவ்ய தேசமாக கொள்ளலாம் அர்த்தம். ஆனால் இந்த கடைசி பதத்தை எல்லாத்தையும் வச்சுக்கணும். அன்னை மணி ஸ்ரீரங்கம் நிஷேக ரமதே ராமானுஜோய முனி, கரிசைலம் நிஷேக ரமதே ராமானுஜோய முனி எல்லாத்தையும் வச்சுக்கணும். உபலட்சம் சுவாமி தேசியம் சாய்க்கல. ஏன்னா ஸ்ரீரங்கம் அத்திரைவ ஸ்ரீலங்கை சுகமாசுவான்னு எம்பெருமானுக்கு ஆகிய எம்பெருமான் ஆகிய எம்பெருமானா இருக்கு. நீ சேர்க்கட்டு இங்கேயும் போகாது அப்படின்னு. இப்போ அது மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? அதுக்கு அர்த்தம் அப்படியே அர்த்தம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாய்க்கல இருக்கு. இது உபலட்சணம். ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் இல்லை, ஹைதராபாத்தில் காப்ரா தான் ஸ்ரீரங்கம். ஏன்னா சேனார் கமல திருமணநாதன் நிகழ்ந்துரையும் வாரால் உகந்தவர் மையத் திருப்படும். அதுதான் வந்தது காணான் இமயமையும் கங்கையும் காவிரியும் கடலும் காணானகமும். காதலை இருக்கக்கூடியது அதுதான் ஸ்ரீரங்கம். சிங்கப்பூரில் சேர்க்கலாம் அதுதான் ஸ்ரீரங்கம். எல்லா சிங்கப்பூர் டெல்லி வாயிலாங்க சொல்கிறேன். துபாயில் இருந்தால் துபாயில் ஒவ்வொரு சவனத்துக்கும் தேசிக ஸ்தோத்திரம் தேசிக பாராயணம் 2 hours பண்ணி அவளே கல்வி பண்ணி அவளே நடக்கும். சிங்கப்பூரில் ஒவ்வொரு சவனத்துக்கும் நடக்குது. இப்போ வாரம் இந்து வயது கேள்வியில் சந்தோஷம் மாதம் நடக்குது. வாரம் நடக்கும். ஒவ்வொரு சண்டே ஒவ்வொருத்தலாம் அவளே கல்வி பண்ணி. ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருந்தது. அதுதான் அதிவேசம் ரொம்ப இருக்கும். ஏன்னா ரெகுலர் பேசிஸில் ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மாதமும் எங்கே நடக்குது ரொம்ப ரேர். அதனால் நமக்கு ஏதோ பெருமாள் மாதம் ஏதோ ஒரு கோஷ்டி இன்னும் 2 கோஷ்டி பெட்டிங் இருக்குது. நான் அதை பெட்டிங் அடிச்சிருக்கேன். அவ்வளோ பிஸியாக இருக்கும். அதனால இந்த காப்பா தான் இதே நேரம் நமக்கு இதே தேசம். எம்பெருமானார் அனுகிரகம் இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க முடியாது. அப்போ எம்பெருமானார் உகந்ததான சாரக்கிராம சேர்த்து நமக்கு மறுபடியும் அதை பார்த்துமே அடிக்க ஒரு ஆசை வந்துருக்கு. ஏன்னா யாராவது மாத்திரம் பண்ணுவா எம்பெருமானம் எடுத்த மறுபடியும் போகணும். முத்திநாத் மாத்திரம் ஒரு அழகாக டேஞ்சர் கூட கிடையாது. பத்ரிநாதன் பயம் எந்த மலை எப்போ விழுன்னு தெரியல. இங்கே எந்த மலையும் விடாது. நம்ம மெதுவாக போகலாம், நல்லா போகலாம். இப்போ ரோடு போட்டால் முதல்லாம் ஃப்ளைட் இருக்குது. போக்ராட் ஜோம்சன் இப்போ வண்டியில் போகலாம். இன்னும் இயற்கை ரசிச்சுட்டு நல்லா அழகாக சௌகரியமாக போகலாம். பெருமாள் இடத்துல ஒரு லாரி வச்சுட்டு எல்லாரும் போகிற மாதிரி ஒரு லாரியில் ஃபுட்பேக் சீட்டு வண்டியே போயிடுது. நல்லா அழகாக நல்லா பஸ்ஸே போகுது. 50 சீட்டு பஸ்ஸே முக்கியம். காட்மாண்டு முக்கியம் போயிருக்கு. பெருமாள் நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அவசியம் மறுபடியும் போகணும். எதுக்காக போகணும்னு சொல்கிறேன். ஒரு தடவை பார்த்தாச்சு அப்படின்னு அர்த்தம். நமக்கும் ஆசை இருக்குது. 2வது பெருமாளுக்கு ஆசை இருக்குது. அந்த முக்கியம் நான் நம்ம பார்க்கணும். அந்த பெருமாள் அது பண்ணுறாங்க நம்ம பார்க்கணும். அந்த பெருமாள் நம்ம இருக்காரே சொல்லி அதை அவர் பார்க்க மாட்டாங்க. அந்த பாவம் வந்து எங்கேயும் போகணும். இடம் 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 இந்த பாவம் வராது. வெரைட்டி தி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இல்லையா? இது வேணா அது ஒரு இந்த ஒரு ஜாதக மாற்றம் எங்கே அதுக்கடுத்து அவரோட ஜாதக மாற்றம் நமக்கு தான் யாரும் தெரியும். ஏன்னா நல்லது இருந்தாலும் பார்த்து இங்கே பீப்புள் போகாமல் இங்கே போவோம். அந்த டிவிஷன் இந்த டிவிஷன் அப்படின்ற ஆசை வர்றது கூட பெருமாள். இது ஒன்றும் தவறு கிடையாது.
இது வரைக்கும் முக்திநாத் கஷேத்திரத்தை பற்றி எம்பெருமானாரை பற்றி எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். இன்னும் ஷார்ட் டைம்